இன்னைக்கு சோஷியல் மீடியா திறந்தாலே பீடோஃபீலியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை அடிக்கடி நிறைய பேர் பயன்படுத்துறது நம்ம பார்த்திருப்போம். ஏன் இன்னைக்கு ஜெஃப்ரின் எப்ஸ்டீன் ஐலண்டுக்கு கூட பீடோஃபீலியா ஐலண்டுன்னு ஒரு பேரும் வச்சிருக்காங்க. பீடோஃபீலியானா என்ன? பருவம் கூட அடையாத சிறு குழந்தைங்க மேல ஏற்படக்கூடிய தவறான பாலியல் இச்சைக்கு தான் பீடோஃபீலியான்னு சொல்லுவாங்க. இது இயற்கைக்கு மாறான விஷயம். இந்த மாதிரி பீடோஃபீலியாஸ் குழந்தைங்களை அட்டாக் பண்றதுக்கு நிறைய வழிகள் பயன்படுத்துறாங்க. அது நேராகவும் இருக்கு, மறைமுகமாவும் இருக்கு. நேரடியா பாத்தீங்கன்னா ஸ்கூல், காலேஜ், பப்ளிக் பிளேசஸ்ல குழந்தைங்களை பயன்படுத்துவாங்க. மறைமுகமா குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் போன்ஸ்ல கேம்ஸ் வழியா அவங்க யூஸ் பண்றாங்க. இதுக்கு சைல்டு க்ரூமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியாத நபர்கள் குழந்தைங்களுக்கு சேட்டிங் வழியா மெசேஜ் அனுப்பி குழந்தைங்களை அட்டாக் பண்றாங்க. அதனால நம்ம குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்கு நாம தான் முடிவெடுக்கணும். குழந்தைங்க என்ன கேம்ஸ் விளையாடுறாங்க, எந்த மாதிரி நபர்கள் கூட பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் ஆகி நீங்க கண்டிப்பா கண்காணிச்சு குழந்தைங்களை பத்திரமா பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த மெசேஜை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி குழந்தைங்களை காப்பாத்துங்க. நன்றி.